الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لا يحيق المكر السيء إلا بأهله. وقال النبي صلى الله عليه وسلم: أعظم الجهاد كلمة عدل عند سلطان جائر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகிலத்தின் வழிகாட்டியாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் அனுப்பினான். பெருமானார் காட்டிய வழிகள் என்ன என்பதை நாம் இன்றைக்கு ஆய்வு செய்ய இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ரீதியாக மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வும் வழி நடத்தி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான்: லா யஹீகுல் மக்ரு ஸய்ய. ஒரு மனிதன் தீய சூழ்ச்சியை செய்தால் அந்த சூழ்ச்சிக்குள்ளே அவனே மாட்டிக்கொள்ளுவான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். திணை விளைத்தவன் திணையை அறுப்பான், வினை வைத்தவன் வினையை அறுப்பான் என்று சொல்லுவார்கள். வினையை விதைத்தால் வினையைத்தான் அறுவடை செய்ய முடியும். முற்பகல் செய்யின் பிற்பகம் விளை, பிற்பகல் விளையும் என்று சொல்லுவார்கள் அல்லவா. இதையே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். தீமைகளை செய்கிறார்களோ அதே தீமையால் நாயகமே நான் அழிப்பேன் என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள் நாயகமே. பெருமானாருக்கு என்னென்ன தீமைகளை செய்தார்களோ அந்த தீமையிலேயே அவர்கள் அழிந்தார்கள், உழண்டார்கள் என்பது வரலாறு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பு செய்தியை கேட்டு பெருமிதம் கொண்ட பெருமானாரினுடைய சிறிய தந்தை அபூ லஹப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது கற்களால் எரிந்தார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உக்கால் கடை வீதியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ விளக்கத்தை எடுத்துரைக்கிற பொழுது கற்களால் பூஜை செய்கிறார் இந்த அபூ லஹப். இவர் செய்த வினை இவரை தொடுகிறது. எப்படி தொடுகிறது? வரலாறுகளை ஆய்வு செய்து பாருங்கள். அந்திம காலம், கடைசி நேரம் அபூ லஹபிற்கு அல்லாஹ் அம்மை நோயை கொடுக்கிறான். அம்மை பார்த்தே உடம்பு முழுவதும் புழுக்களாக மாறியது, புண்ணாக மாறுகிறது. உணவு பொட்டலங்களை தூக்கி எறியப்படும். முன்னாடி போக முடியாத நாற்றத்தால் அபூ லஹபுக்கு உணவு பொட்டலங்கள் தூக்கி எறியப்படுகிறது, பானங்கள் தள்ளப்படுகிறது. யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாது. யாருமே பக்கத்தில் இல்லாத நிலையில் இறந்து கிடக்கிறான். நாற்றம் ஊரை விட்டு ஒதுக்கப்படுகிறது. செத்த அபூ லஹபை, கண்மணியை கல்லால் எறிந்த அபூ லஹபை, இந்த பிணத்திற்கு குழியை ஒரு பக்கம் தோண்டி வைத்துக் கொண்டு கல்லால் எறிந்தே குழியிலே தள்ளியதாக வரலாறுகளும். தன் வினை எப்படி அவரை சுடுகிறது. உலகத்திலே இதை போன்ற வரலாறுகள் ஏராளம். உஸ்மான் இப்னு தல்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளுகிற வேளையில் புனிதமான மக்காவை விட்டு பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புகிற பொழுது அவர்களுடைய மனதை நாம் எண்ணி பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த ஊர், தான் பிறந்த ஊர், நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்த ஊர், உலகத்தினுடைய மையப்பகுதி, புனித காபத்துல்லா இருக்கிற ஊர், இதை விட்டும் விரட்டப்படுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கிய முகத்தோடு, கவலையான உள்ளத்தோடு தன்னுடைய இல்லத்தை விட்டு புறப்பட்ட நாயகம் காபத்துல்லாவிற்கு செல்லுகிறார்கள். 2 ரக்காத் தொழுது விட்டு செல்லலாம் என்ற ஆசை. காபத்துல்லாவினுடைய வாயில்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. காபாவினுடைய வாயில் சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா என்பவரிடத்தில் இருக்கிறது.
2 ரக்காத்துக்கள் ஊரை விட்டு போகிற எனக்கு 2 ரக்காத்துக்கள் தொழுவதற்கான அவகாசம் கிடைக்காதா என்று கேட்கிற பொழுது கண்டிப்பாக கிடைக்காது என்று பெருமானாரை தள்ளுகிறார் உஸ்மான் இப்னு தல்ஹா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மானே, என்னை விரட்டாதே. காரணம் ஒரு நாள் என்னிடத்திலே சாவி இருக்கும், என்னிடத்திலே இருக்கிற பொழுது நீ என்னை பார்த்து கெஞ்ச வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே நீ விரட்டி விடாதே. அந்த நேரத்திலே உனக்கு நான் நீ நடப்பதை போன்று நடக்க மாட்டேன், இரக்கம் காட்டுவேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துச் சொல்லுகிறார்கள். ஆனால் தூர நோக்கு சிந்தனை கொண்ட நாயகத்தினுடைய கருத்தோ இவருக்கு புரியவில்லை. அது ஒரு காலத்திலும் நடக்காது, சாவியை உன்னிடத்திலே கொடுக்கவும் முடியாது, நான் திறக்கவும் மாட்டேன், நீ தொழவும் முடியாது என்று விரட்டி அடிக்கிறார். கண்ணீரும் உள்ளத்திலே செந்நீரும் வடித்துக் கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனிதமான மக்காவை விட்டு மதீனாவிற்கு புறப்படுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால வேகம் உருண்டோடுகிறது, காலம் சென்று கொண்டே இருக்கிறது. பத்தக மக்காவின் வெற்றி ஏற்படுகிறது. மக்காவினுடைய வெற்றியின் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை அனுப்பி தல்ஹாவிடத்திலே சாவியை பறித்து வர சொல்லுகிறார்கள். தல்ஹாவிடத்திலே சாவி, தல்ஹாவையும் தல்ஹாவிடத்தில் இருக்கிற சாவியையும் பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று நடந்ததை இன்றைக்கு சொல்லி காட்டுகிறார்கள். தல்ஹா, அன்றொரு நாள் நான் புறப்படுகிற பொழுது 2 ரக்காத்திற்கு நீ அவகாசம் கொடுக்கவில்லை தல்ஹா. இப்பொழுது உன்னிடத்திலே நான் எப்படி நடப்பேன் என்று நீ நினைக்கிறாய் தல்ஹா? தல்ஹா தலை குனிந்து நிற்கிறார். உஸ்மான் இப்னு தல்ஹா தலை குனிந்து நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாவியை கொடுக்கிறார்கள். நான் அன்றே சொன்னேன் அல்லவா, உன்னிடத்திலே நீ நடப்பதை போன்று நடக்க மாட்டேன் என்று சொன்னேன் அல்லவா, இதோ சாவியை பிடித்துக்குள், கியாமத்து நாள் வரை உன்னுடைய பிச்சலங்களிடத்தில் தான் காபத்துல்லாவினுடைய சாவி இருக்கும் என்றார்கள். இதற்குள்ளே 2 பாடத்தையும் பெருமானார் சொல்லுகிறார்கள். இவருடைய சந்ததி கியாமத்து நாள் வரை வாழும் என்ற ஒரு நீண்ட துவாவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கொடுத்திருக்கிறார்கள். சாவியையும் பிடித்துக்குள், கியாமத்து நாள் வரை வைத்துக்குள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு எப்படி அல்லாஹ் தீங்கு அளிக்கிறான், இது உலகத்தினுடைய நியதி. யார் உலகத்திலே வாழுகிற பொழுது அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்து வாழ்கிறார்களோ இதே தீங்கு அவர்களையும் தொடும் என்பதை புரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்கிறான். இதற்கு நீண்ட வரலாறு ஒன்றை அல்லாஹ் குர்ஆனிலேயும் காட்டிக் கொடுப்பான். சூரத்தே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மாற்றான் தாய் பிள்ளைகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு மன்றாடுகிறார்கள், மன்னிப்பு கேட்கிறார்கள், என்னை கொன்றுவிட வேண்டாம் என்று கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். ஆனாலும் பாழும் கயவர்கள் அந்த கிணற்றிலே பிடித்து மன்னிக்காமல் அண்ணன்மார்கள் கிணற்றிலே தள்ளுகிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை. கால ஓட்டம் எப்படி மாறுகிறது? கால ஓட்டத்தின் காரணமாக உணவு மந்திரியாக இவர் இருக்கிறார். உணவுக்காக அண்ணன்மார்கள் எல்லாம் வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொள்கிறார்கள், தன்னுடைய அண்ணன்மார்கள் வந்திருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அறிமுகப்படுத்துவார்கள், நான் தான் உங்களது சகோதரர் என்று அறிமுகப்படுத்துவார்கள். அன்றைக்கு மன்னிக்காதவர்கள் இன்றைக்கு யூசுஃபிடத்திலே மன்னிப்பை கேட்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைத்திருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனாலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபி வழி பரம்பரையாக இருக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினத்திலே உங்களை நான் பழி வாங்க மாட்டேன். நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்ன தீங்கை செய்தீர்களோ அந்த தீங்கு இன்றைக்கு உங்களை தொட்டிருக்கிறது. அன்று நீங்கள் மன்னிக்கவில்லை, இன்று நானும் மன்னிக்காமல் இருந்திருந்தால் உணவில்லாமல் இறந்து விடுவீர்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆக யார் எதை செய்கிறார்களோ அதை அனுபவிக்க வேண்டி வரும். உலகத்தில் இது நிறைய நடக்கிறது. பெற்றோர்களுக்கு வழிபடாத குழந்தைகள், இவர்கள் பெற்றோர் ஆகிற பொழுது இந்த குழந்தைகள் வழிபடுவதில்லை. பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைகள் வழிபட்டால் நாளைக்கு இவர்கள் பெற்றோர் ஆகிற பொழுது இவர்களுடைய குழந்தைகள் வழிபடுகிறது. இது தொன்று தொட்டு வருகிற பாடம். மாணவர்கள் ஆசிரியர்களிடத்திலே நியாயமாக நடந்து கொண்டால் இவர்கள் ஆசிரியராக மாறுகிற பொழுது இந்த மாணவர்கள், இவரின் மாணவர்கள் இவர்களிடத்திலே நியாயமாக நடப்பார்கள். இவர்கள் முரட்டு குணம் கொண்டவர்களாக இருந்தால் இவர்களுக்கு வருகிற மாணவர்கள் இதை விட மோசமா இருப்பாங்க. தலைவர்களிடத்திலே தொண்டர்கள் சரியாக நடந்தால் இவர்கள் தலைவராகிற பொழுது தொண்டர்கள் இவர்களுக்கு சரியாக இருப்பார்கள்.
முதலாளியாக இருப்பவர் தொழிலாளியாக இருப்பவர் இரண்டு பேர்களுக்கு மத்தியில தொழிலாளி முதலாளி இடத்திலே சரியாக நடந்து கொண்டால் இவரின் முதலாளியாக ஆகிற பொழுது இவரிடத்திலே தொழிலாளி சரியாக நடப்பார். இது உலகத்தினுடைய நியதி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அமைத்துக் கொடுத்திருக்கிறான். இதைத்தான் முதல் பாடமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். தீங்கை யார் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கை தான் கொடுப்பான். லா யஹீகுல் மக்ரு ஸய்யு இல்லா பி அஹ்லிஹி என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இரண்டாவது பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். எல்லோருமே சொல்லிக் கொண்டிருந்தது இறைவனை பற்றிய செய்திகளை சொல்லுகிற பொழுது அல்லாஹ் இறைவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய தன்மைகள் என்ன என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விளக்கினார்கள். நீங்கள் வரலாறுகளை பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக. அதனாலதான் பல கடவுளை உருவானது. காரணம், குருடர்கள் போய் யானையை பார்த்த கதைதான் இன்றைக்கு. குருடன் போய் யானையை பார்க்கிறார். காலை பிடித்தவன் சொன்ன யானை தூணை போன்று இருக்கும் என்று சொல்லுகிறான். யானைன்னா அது ஒரு தூண் மாதிரி இருக்கும். வாளை பிடித்தவன் சொன்னான் யானையை பார்த்தா தொடப்ப மாதிரி இருக்கும். காதை பிடித்தவன் சொன்னான் யானையை பார்த்தால் முரத்தை போன்று இருக்கும் என்றார். வயிற்று தடவுனவே சொன்னான் யானை பானை மாதிரி தான். ஆக யானையினுடைய ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டு இதை போன்றுதான் யானை இருக்கும் என்று கண் தெரியாதவன் கற்பனை வடித்தான். ஆனால் கண் தெரிந்தவனோ யானையின் முழு உருவத்தை கண்டு அதன் தன்மையை சொல்லுவான். இதை போன்றுதான் அகிலத்திலேயே இறைவனை கண்டு சொன்னவர்கள் கண்மணிதான். வேற யாராவது இறைவனை கண்டு சொல்லி இருக்கிறார்களா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? உலகத்துல மேராஜுக்கு போய் லிகாவுல்லா அல்லாஹ்வினுடைய சந்திப்பு, இறைவனை கண்டு இறைவன் இப்படிப்பட்டவன், அல்லாஹ் அஹத், அவன் ஒருவன், அவன் சமத், அவன் தேவையற்றவன், லம் யலித், அவனுக்கு பிறவும் இல்லை, வலம் யூலத், பிறக்கப்படவும் இல்லை, வலா யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணையாக உலகத்திலே ஒருவரும் இல்லை என்று பார்த்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்திலே நெருங்குகிற வழியையும் சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்திலே நெருங்குகிற வழியை ரொம்ப அழகாக காட்டி தருவார். இதற்கு நிறைய வரலாறுகளை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் காணலாம். ஹவுலா என்று அரபுலகத்திலே ஒரு பெண்மணி, ஹவுலா. இந்த பெண்மணியை கணவனார் உன்னை பார்த்தால் எங்க அம்மா மாதிரி இருக்குன்றார். என் தாயை போன்று நீ இருக்கிற. அரபுலகத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா தலாக்காயிடும். என் தாய் மாதிரி நீ இருக்கிறேன்னு சொன்னா தாய் எப்படி இவன் கற்றது ஹலாலாகாதோ அதே மாதிரி அவ தலாக்காயிடுவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹவுலா வேகமாக சென்று சொல்லுகிறார், என்னுடைய கணவர் இப்படி சொல்லிட்டாரு, ஆனால் அறியாமல் சொல்லிவிட்டார். என்னுடைய கணவரோடு வாழ்ந்து 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 நான் அந்திம காலத்தில் இருக்கிறேன். எனக்கு வேற துணைகள் கிடையாது. குழந்தைகள், சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களை பராமரிக்க வேண்டி இருக்கிறது. கணவனும் வேண்டும் என்றே சொல்லவில்லை. எனவே நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு வாழணும். என்ன வழி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுக்கு வழியே கிடையாது, தலாக்கலாம். முன்னாடி உண்டான நிலையை போல. அப்ப இந்த ஹவுலா சொல்லுகிறார்கள், நாயகமே மறுபரிசீலனை செய்து பாருங்கள் நாயகமே. வேறு ஏதாவது வழி இருக்கும் நாயகமே, இருக்காது என்று மட்டும் சொல்லாதீர்கள். கண்டிப்பா வழி இருக்கும். பெருமானார் மறுபடியும் இதை சொல்லுகிறார்கள். இல்ல இது தலாக்னா என்று சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நாயகம் 2 முறை சொல்லுகிற அளவிற்கு நீ வற்புறுத்தி கொண்டே இருக்கிறாயே, செல் வெளியே. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா விரட்டி அடிக்கிறாங்க. அப்பையும் அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், நாயகமே மறுபரிசீலனை செய்யுங்கள் நாயகமே என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்புகிறார்கள். அல்லாஹ் வஜீரை வைத்தான். கது சமி அல்லாஹு கௌலஹா, அந்த பெண்மணியினுடைய சொல்லை அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருந்தான். அந்த பெண்மணியினுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் கண்டுகொண்டே இருந்தான். எனவே இதற்கு ஒரு வழி இருக்கிறது நாயகமே, சட்ட திருத்தம் இருக்கிறது நாயகமே, அந்த திருத்தத்தை சொல்லுங்கள் நாயகமே. இப்படி ஒருவர் சொல்லிவிட்டால் 60 நோன்பு வைக்க வேண்டும், அல்லது 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அல்லது அடிமை இருந்தால் அந்த அடிமையில ஒண்ணு உரிமை விடணும். 3 சலுகைகளில் எதை செய்தாலும் கணவனோடு சேர்ந்து வாழலாம். இதுக்கு பேரே தலாக் இல்லை நாயகமே, இதுக்கு பேர் லிஹார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியினுடைய அம்மையாருடைய வீட்டுக்கு சென்று, உன்னுடைய விஷயத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், என் விஷயத்தில் அல்லாஹ் பேசுகிறானா? கதுசமி அல்லாஹு கௌலகா, நான் சொன்னதை எல்லாம் அல்லாஹ் செவிமடுத்துக் கொண்டே இருந்தானா என்று ஹவுலா கேட்கிறார்கள். ஹவுலாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசுற தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இதை போன்று நிறைய வரலாறுகள் உண்டு. தபூக் போர்க்களத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிறார்கள். 3 சகாபாக்கள் செல்லல. முனாஃபிக்கீன்கள் பெருமானார்ட்ட பொய்யை சொல்லி தப்பிச்சாங்க. ஆனால் 3 சகாபாக்கள் மட்டும் உண்மையை சொல்லுகிறார்கள்.
கஅப் இப்னு மாலிக்கை போன்றவர்கள் உண்மையை சொல்லுகிறார்கள். உண்மையை சொன்னதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாரும் அவரிடத்தில் பேசக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கிறார். 50 நாட்கள் விசாலமான பூமியை பற்றி அந்த கஅப் இப்னு மாலிக் சொல்லுவார்கள். அந்த 50 நாட்களில் பூமி எங்களுக்கு லாக்கத் அலைஹில் அர்த், பூமி எங்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது. உயிர் வாழ்வதை விட இறப்பது எங்களுக்கு இலகுவாக தெரிகிறது. யாரும் எங்களிடத்தில் பேசவில்லை. இதை விட நெருக்கடி. மனைவி பேசவில்லை, மக்கள் பேசவில்லை, உற்றார் பேசவில்லை, உறவினர் பேசவில்லை. அத்தனை பேர்களும் ஒதுக்கிவிட்டார்கள். தன்னன் தனியாக வாழுகிற வாழ்க்கை இது வாழ்க்கையே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு துணிந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, கஅப் இப்னு மாலிக், அல்லாஹ் உண்மையை சொன்னோம், உண்மையை உரைத்தோம், இதற்கு ஏதாவது ஒரு வழியை காட்டி போகாமல் இருந்தது எங்களுடைய தவறுதான், இறைவா எங்களை மன்னித்துக் கொள்வாயாக என்று கரம் ஏந்தி கேட்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தை இறக்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர்த்தையும் அழைத்து சொன்னார்கள், உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லுகிற பொழுது 3 பேர் கேட்டதுதான், அல்லாஹ் எங்க விஷயத்துல பேசி இருக்கிறானா? ஆம், அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் பேசி இருக்கிறான். இந்த அல்லாஹுக்கும் இவர்களுக்கும் உண்டான நெருக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் பெருமானார். அல்லாஹ்விடத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ள வச்சவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கிற பொழுது கஅப் இப்னு மாலிக் பதில் சொன்னார்கள், உலகத்திலே நான் வாழ்ந்த காலத்தில், வயசு எத்தனை வயசு இருக்கும்? 40-50 வயசு. உலகத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் இன்றைய தினத்தை விட சந்தோஷமான தினம் எனக்கு எதுவுமே கிடையாது என்று சொல்லுகிறார்கள் கஅப் இப்னு மாலிக் என்று சொன்னால் அப்ப எந்த அளவிற்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் அந்த நாள். ஆயிஷா, இதுவும் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற வரலாறு தான். பனு முஸ்தலிக்னு ஒரு போர்க்களம். ஹிஜ்ரி 5வது வருஷம் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் 5 வருஷம் கழிச்சு நடக்கிற போர்க்களம். இந்த போர்க்களத்திற்கு சென்று விட்டு வருகிறார்கள். வருகிற வழியிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்துக்கு மேல ஊத்துச்சு என்று ஒட்டக தொட்டி இருக்கும். அதுக்குள்ளதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து இருப்பாங்க. அதோடு எடுத்து செல்லப்படும். ரொம்ப லேசானவர்கள் ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு பொடுவோக்கானவர்கள் என்று சொன்னா, ரொம்ப சின்ன புள்ள, மாவு பிணைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆடு வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்கும் தெரியாது. இந்த அளவிற்கு அப்ராணி ஆயிஷா தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வெளியே சென்றிருக்கிற பொழுது ஆயிஷா மேலதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பயண கூட்டங்கள் எல்லாம் புறப்பட்டு கிளம்பிருச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எந்த இடத்துல புறப்பட்டாங்களோ அங்க வேற யாரும் இல்லை. ஆனாலும் ஆயிஷாவுக்கு நெஞ்சிலே உரம் உண்டு. ரசூலின் மனைவி அல்லவா, அதனால கவலைப்படாமல் நம்மை அழைப்பதற்கு ஆள் வரும் என்று அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவாகவே போர்க்களத்தினுடைய வழக்கம் முன்னால் சென்றதற்கு பிறகு விட்டு போன பொருட்களை எல்லாம் எடுப்பதற்காக பின்னாடி ஒருத்தர் வருவார். அதை போன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷாவை பார்த்தறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுக்கு முன்னால் சென்று ஒட்டகத்தை அமர்த்தி ஒட்டகத்திற்கு மேலே ஆயிஷாவை ஏறச் சொல்லி முன்னால் இவர்கள் ஒட்டகத்தை இழுத்துச் செல்கிறார்கள். மதீனத்து வீதிக்குள்ளே நுழைகிறது. முனாஃபிக்கீன்கள் நிறைய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு, ரசூலின் குடும்பத்தார்களுக்கு ஏதாவது ஒரு இன்னலை கொடுக்க வேண்டும் என்றே திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏதாவது இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும். குடும்ப கட்டுப்பாட்டை இன்னைக்கு கொண்டு வந்து உள்ள நுழைச்சிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாட்டை நுழைத்து இஸ்லாமியர்களுக்கு எல்லாத்துக்கும் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணித்தான் ஆகணும். இன்னைக்கு கொண்டு வந்து நுழைக்கிறான் உள்ள. எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்றிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. பெருமானாரின் குடும்பத்தார்களுக்கு பங்கத்தை விளைவிக்க வேண்டும், பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இட்டுக்கட்டு நடக்கிறது. ஆயிஷாவுக்கு சஃப்வான் இப்னு முஅத்தலுக்கும் தவறான உறவுகள் நடந்து விட்டது என்று காட்டி விட்டான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லோருமே, சில சஹாபாக்கள் கூட இதை நம்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்த சஹாபி. இதை நம்பிய காரணத்தினாலே அவருடைய அந்திம காலத்திலே அவர் கண் தெரியாதவராக மாறினார். நம்பினார். அல்லாஹ் பலவிதமான சோதனைகளை கொடுத்தான். ஆயிஷாவுக்கு அலி ரலியல்லாஹுவுக்கும் பிடிக்காது. அதுக்கு காரணமும் இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிட்ட கேக்குறாங்க, அலியே என்னப்பா இந்த மாதிரியா சொல்லிட்டு இருக்காங்களே, மனம் வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஆயிஷாவின் மீது எல்லளவும் சந்தேகம் இல்லை அலிக்கு. ஆனாலும் அலி சொன்னார்கள், ரசூலை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக, நாயகமே ஆயிஷா இல்லாட்டி என்ன உங்களுக்கு பல பெண்கள் இருக்கிறது அப்படின்ட்டாங்க. இந்த வார்த்தை ஆயிஷாவுக்கு பிடிக்கவில்லை. அதனால ஆயிஷாவுக்கு அலிக்கு மத்தியில பிரச்சனை. இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் மனம் வெம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அறிவுலக திலகம் பெருமானாருக்கு சந்தோஷத்தை அளிக்கிற அறிவான மனைவி ஆயிஷா. அறிவான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை பற்றி ஹதீசுகள் சொல்லும். ஆயிஷா அழுது 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 கண்ணிலே ஈரம் இல்லை.
கண்கள் உறைந்து விட்டன. இந்த நேரத்துலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விடத்துல கரம் ஏந்துகிறார்கள். யா அல்லாஹ், என்னை சோதிப்பதற்கு இதை விட அதிகமான கால அவகாசத்தை எடுக்கிறாயா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிற பொழுது அல்லாஹ் 10 வசனங்கள் ஆயிஷாவுக்காக இறக்கினான். குர்ஆன்ல தொடர்ந்து 10 வசனங்கள் ஆயிஷா நிரபராதி என்று 10 வசனங்களை இறக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிடத்திலே அல்லாஹ் ஓ விஷயத்துல வகி இறக்கிட்டான் ஆயிஷா என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் வகி இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதான்ட்டாங்க. என்னை பற்றி தெரியாதா நாயகமே? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரின் மூலமாக சொல்லி காட்டுகிறான், ஆயிஷாவை சந்தோஷப்படுத்துகிறேன், அல்லாஹ்வினுடைய திருப்தி அல்லாஹ்வினுடைய பொருத்தம் ஆயிஷாவிற்கு இருக்கிறது என்ற கருத்துப்பட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், ஆயிஷா ஆனந்தம் அடைகிறார்கள். எதை வைத்து ஆனந்தம் அடைந்தார்கள்? மௌத் வரை ஆனந்தம் அடைந்தார்கள். என்னை அல்லாஹ் புரிந்து கொண்டான், எனவே எனக்காக 10 வசனம் கியாமத் நாள் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வை எப்படி அடையிறது உம்மத்துக்கும் காட்டினாங்க. தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை அடைந்து கொள்ளலாம். ஒரு மனிதனை இன்னைக்கு கையழகா உலகத்தையே கைக்குள்ள சுருட்டி வச்சிருக்கிறான். ஒரு பட்டனை தட்டுனாக்கா ஒரு நாட்டையே அழிக்கிற அளவிற்கு, அணு ஆயுதங்களை தயாரிக்கிற அளவிற்கு மனிதனுக்கு மூளையை கொடுத்த அல்லாஹ் இந்த தொழுகையிலிருந்து என்னை நீ ஆட்டி படைக்கிறாங்களா? இங்க இருந்துகிட்டு உன்னுடைய தேவைகளை என்னிடத்திலே சொன்னால் அதை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதுல ஒரு பெரிய கனெக்ஷன் வச்சிருக்கிறான். தொழுகைக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இருக்கிற தொடர்பு ஏராளம். இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு வழி. தீங்குக்கு தீங்குதான் நடக்கும் என்ற பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இறைவனை எப்படி அடைவது என்ற வழியையும் கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா மதங்களும் மார்க்கங்களும் உலகியல் துறையையும் மதத்தையும் வேறுபடுத்தித்தான் காட்டின. ஒரு மனிதன் ஆன்மீகத்தை அடைய வேண்டுமானால் அவன் உலகத்தை துறக்கணும். அப்பதான் ஆன்மீகத்தை அடைய முடியும். உலகத்தை பிடித்தால் ஆன்மீகம் கிடைக்காது, ஆன்மீகத்தை பிடித்தால் உலகம் கிடைக்காது. இந்த நிலையில தான் உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் எல்லா மதங்களும் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கும். ஆனால் பெருமானார் மட்டும்தான் இரண்டுக்கு மத்தியில இணைப்பு பாலத்தை ஏற்படுத்தினார். தமிழ் பாட புத்தகத்திலே கூட ஒரு கதை ஒன்று எழுதுவார்கள், பார்த்திருப்பீர்கள். ஆற்றிலே வெள்ளம் போய் கொண்டிருக்கும், அதுல ஒரே ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தின் வழியாக இங்கிருந்து ஒரு ஆடு வரும், இங்கிருந்து ஒரு ஆடு வரும். 2 ஆடுகள் ஒன்றோடு ஒன்று வருகிற பொழுது முட்டிக்கொண்டு எப்படி போறதுன்னு தெரியாம நான் தான் போவேன் 2 உள்ள விழுந்து போயிடும். ஆனால் அதே பாலத்தின் வழியாக இன்னும் 2 ஆடுகள் வரும். ரெண்டும் சந்திக்கிற பொழுது ஒரு ஆடு கீழே படுத்துக் கொள்ளும், அதற்கு மேலே ஏறி இன்னொரு ஆடு செல்லும். இந்த ஆடும் பாதுகாப்பை பெறும், இந்த ஆடும் பாதுகாப்பை பெறும், அழகாக சென்று விடும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று இறங்கி ஒன்று ஏறி செல்லுகிற பொழுது அந்த இரண்டுக்குமே பாதுகாப்பு உண்டு. இதை போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லோரும் சொல்லுகிறார்கள் இரண்டு முட்டிக்கொள்ளுகிறது என்று சொல்லி இரண்டுக்குமே ஒரு காமிலான ஒரு வழியை காட்டல. யாரும் ஆன்மீகத்துக்கு காமியான வழியை காட்டல. ஏன்னா 2 முட்டிட்டு இருக்கு. உலகத்துல எப்படி வாழ்றதுக்குங்கிறதுக்கும் காமிலான வழியை காட்டல. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டுக்கும் காமிலான வழியை காட்டுகிறார்கள். ஆன்மீகம் ஆபாசம், உலகத்துல 2மே கலந்துதான் இருக்கிறது. எனவே நாம் ஆன்மீகத்திலே எப்படி நடைபோட வேண்டும்? பாலத்திலே நடக்கிறது அல்லவா ஆடு. ஆன்மீகம் என்ற ஆடு அமர்ந்து, ஆன்மீகம் என்ற ஆடு மேலே ஏறி, ஆபாசம் என்ற ஆடு கீழே இருந்து அதற்கு மேலே சென்றால் பாலத்தை கடந்து விடலாம் என்ற பாடத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி வாழணும்னு அழகா கற்றுக் கொடுக்கிறாங்க பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மதங்களுமே சொல்லும் ஆன்மீகத்தை அடையணும்னு சொன்னா துறவரம் போக வேண்டும், திருமணம்லாம் இருக்கக்கூடாது. இல்லாம இருந்தா தான் நம்ம ஆன்மீகத்தை, கன்னி காஸ்திரிகள் என்று சொல்லி ஒரு பகுதியை ஒதுக்கி அவர்கள் ஆன்மீகத்தை அடையணும்னா இப்படித்தான் அடையணும், துறவரம் போக வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வழியை காட்டல. ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானார் திருமணம் முடிக்கிறார்கள், கனவின் மூலமாக கண்டு முடித்தார்கள். கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. ரசூலினுடைய கனவுகள் நினைவாகும். நம்முடைய கனவுகள் மாதிரி அல்ல, கற்பனை கனவுகள் அல்ல. நம்முடைய கனவுகள் வெறும் கற்பனை. ராத்திரி மட்டும்தான் இவன் கனவு கறங்குறான்னா இல்ல, பகல் கனவு. நிறைய பேர் பகல் கனவு கண்டவர்கள் உண்டு. அசருக்கும் இந்த லொகருக்கும் அசருக்கு இடையில ஒரு 3 மணில இருந்து 3:30 வரைக்கும் தூங்குவான். அதுக்குள்ள ஒரு பெரிய கனவே கண்டுவான். நம்முடைய காலம் இது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே ஆயிஷாவை பார்க்கிறார்கள். முகமூடி போட்டு ஒரு பெண்மணி வருகிறார்கள். முகத்தை திறந்து பார்க்கிறார்கள். ஆயிஷா, இந்த ஆயிஷாவை மணந்து கொள், உன்னுடைய வாழ்க்கை மங்களகரமாக இருக்கும் என்று பெருமானாருக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் ஆயிஷாவை மணக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஆயிஷாவினுடைய பெருமானாரினுடைய இறுதி காலத்துல ஆயிஷாவினுடைய மடியிலும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் உதட்டிலிருந்து ரஃபீக்குல் அலா என்ற திருக்கலிமாவும் வருகிறது. உதட்டிலிருந்து ஆன்மீகம் பிறக்கிறது. ஆனால் ஆயிஷாவினுடைய மடியிலிருந்து குடும்ப வாழ்க்கையில எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி சகஜமாக ஆயிஷாவினுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். ஆன்மீகமும் சேர்ந்திருந்தது, அதே நேரத்தில் குடும்பமும் இருந்தது. குடும்பத்தை ஒதுக்கவில்லை. பெருமானாரின் இறக்கும் வேலை கூட, பெருமானார் உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது கூட ஆன்மீகமும் உலகியலும் ரெண்டும் ஒன்றுதான் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்துத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்திருக்கிறாங்க. இது வேறு அது வேறு என்று பெருமானார் பிரிக்கவில்லை. தனித்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது உலக மதங்கள். இறை அன்பை பெற வேண்டுமானால் தனிமையா இருக்கணும். ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறை அன்பை பெற வேண்டால் ஜமாத்தா இருக்கணும் சொன்னது பெருமானாரை தவிர யாரும் இருக்க முடியாது. தனியா தொழுகிறத விட ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு 27 மடங்கு நன்மை இருக்குது. அதுவும் ஜுமா பள்ளி வாசல்ல ஜுமா தொழுகிறதுக்கு தனியாக தொழுவதை விட 500 மடங்கு நன்மை இருக்கிறது. காபத்துல்லாவிலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து தொழுவது 1,00,000 மடங்கு நன்மை இருக்கிறது. பைத்துல் முகத்தஸிலே சொல்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டுட்டே போறாங்க. காரணம் ஒற்றுமையில் தான் வெற்றி இருக்கிறது என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. மதவாதிகள் அரசியலில் ஈடுபடக்கூடாது, அரசியல்வாதிகள் மதத்துக்குள்ளே வர முடியாது. இன்னைக்கு நடக்குது. ஆனா வெளியே இருந்து ஒட்டி பேசுவார்கள். இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் நிறைய பேர் உட்கார்ந்து காலில் விழுகிறாங்க, கையில விழுகிறான், வந்துடுறான். அவர் அப்படி சொல்லுகிறார் இப்படி சொல்லுகிறார் என்றால் ஏதோ ஆசிரமத்திற்கு சென்றதாக நிறைய பத்திரிகைகள்ல ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். இதுக்கும் அதுக்கும் ஒன்று சேர முடியாது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டை ஒன்று சேர்த்து காட்டுறாங்க. பெருமானார் மதவாதியாகவும் இருக்கிறார்கள், அரசியல் தலைவராகவும் பெருமானார் இருக்கிறார்கள். ருஸ்துமினுடைய படை ரோம் நாட்டை நோக்கி வருகிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாமிய படையின் தளபதி அம்ர் இப்னு ஆஸ். ருஸ்துமினுடைய படை 3 லட்சம். இஸ்லாமிய படையினுடைய அளவு வெறும் 30,000. 3 லட்சம் எங்கே, 30,000 எங்கே? ஆனாலும் கூட வெற்றி இஸ்லாமியர்களுக்கு என்று தீர்மானிக்கப்படுகிறது. உள்ளே புகுந்து தாக்குகிறார்கள். இப்ப ருஸ்தும் கேட்கிறா, இவங்க என்ன வழியை பயன்படுத்துறாங்க போய் உளவுத்துறை மூலமாக ஆய்வு செய்துவார்கள். என்ன வழியை பயன்படுத்துறாங்க? வெற்றி கொள்ள முடியவில்லை. 30,000 பேர்த்த 3 லட்சம் பேர் வெற்றி கொள்ள முடியவில்லையே, இதற்கு என்ன காரணம் என்று பார்க்குவார்கள். செல்லுகிற பொழுது ஒற்றர்கள் உளவாளிகள் சென்றார்கள், பார்த்தார்கள். வந்து சொன்ன ஒரே காரணம் இரவு முழுவதும் வணக்கத்தில் இருக்கிறார்கள், பகல் முழுவதும் குதிரையில் இருக்கிறார்கள், போரில் இருக்கிறார்கள். இறைவனோடும் நெருக்கம் இருக்கிறது, போர்க்களத்திலும் புகுந்து விளையாடுகிறார்கள். அங்கே ஆன்மீகமும் அவரிடத்தில் இருந்தது, மதமும் அவர்களிடத்தில் இருக்கிறது, அதே நேரத்தில் அரசியலும் அவர்களிடத்தில் இருக்கிறது. ரெண்டும் ஒன்றாக சேர்ந்திருந்தது, வெற்றி கிடைத்தது. அப்ப ருஸ்தும் சொன்னா, கண்டிப்பாக உலக நாடுகள் அத்தனையும் இவர்களின் காலுக்கு கீழ் வந்து சேரும் என்று ருஸ்தும் சொல்லி காட்டுகிறான். பெருமானார் இரண்டையும் ஒன்றாக இணைத்து காட்டுகிறார்கள். ஏழையின் சிரிப்பில் தான் இறைவன் இருக்கிறான் என்று சொன்ன சித்தாந்தங்களை பெருமானார் பணக்காரனின் செல்வனின் செல்வத்திலும் இறைவனை காணலாம், இறை விருத்தியை காணலாம் என்று அகிலத்திற்கு பறைசாட்டியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே. செல்வத்தின் மூலமாகவும் இறைவனை அடையலாம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இறைவனை அடைந்தார்கள் செல்வத்தின் மூலமாக. ஆனா முறையா இருக்கணும், செல்வத்தின் மூலமாக இறைவனை அடையலாம். அதே நேரத்தில் ஏழையாக இருப்பதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிரியப்படுறது இல்லை. தாலிக ஃபதுலுல்லாஹி யுஅதீஹி மன் யஷா. அல்லாஹ் ஏழையை பார்த்து ஃபதுலுங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. தாலிக ஃபதுலுல்லாஹ், அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத், செல்வங்கிறதுக்கே அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத். தொழுகை முடிந்து விட்டால் கூட இதா குலியத்தி ஸலா ஃபன்தசிரு ஃபில், ஜுமா தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா பூமியிலே பறந்து திரிந்து விரிந்து சென்ற இந்த பூமியிலே, விரிந்து இருக்கிற பூமியிலே பறந்து செல்லுங்கள், பொருளை தேடுங்கள், பொருளாதாரம் படைத்தவர்களாக இருங்கள் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். யாருக்கு தடை போடல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சம்பாதிக்க வேணாம், வீட்டிலேயே இருந்து, யாருக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. பள்ளியில் இருப்பவர்களை விரட்டி இருக்கிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா பள்ளியிலே வந்து படுத்துக் கொண்டு அல்லாஹ்வை நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்று 2 பேர்கள் யமனில் இருந்து வந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமை தோழர் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வானம் தங்கத்தையும் வெள்ளியையும் பொழிந்ததாக சரித்திரம் உண்டான்னு கேட்டாங்க. வானம் மழையத்தான் கொடுக்கும், தங்கம் வெள்ளியை கொடுக்காது. பொருளாதாரத்தை ஈட்டுவதாக இருந்தால், தேடுவதாக இருந்தால் பள்ளியை விட்டு வெளியே செல். பொருளாதாரத்தை ஈட்டி உன்னுடைய வாழ்க்கையை சுபிட்சமாக்கிக் கொள். செல்வத்திலும் செல்வந்தனின் செல்வத்திலும் இறைவனுடைய பொருத்தம் இருக்கிறது என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா வகையிலும் பெருமானார் வழிகாட்டியாகவே இருக்கிறார்கள். ஒரு துறையை பார்த்தோம்னு சொன்னாக்கா தீமைக்கு தீமைதான் விளையும், அதற்கு வழிகாட்டியும் பெருமானார் தான். இறைவனை அடைவதற்குண்டான வழிகாட்டியும் பெருமானார் தான். மதமும்
ஆன்மீகமும் வேறு வேறு என்று பேசியவர்களுக்கு மத்தியிலே ஒருத்தரே ஆன்மீகத்திலையும் இருக்கலாம், அரசியலையும் இருக்கலாம், பொருளாதாரத்திலே இருக்கலாம், அத்தனை துறைகளிலும் இருக்கலாம் என்று இருந்து காட்டி பாடம் நடத்திய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வழியை பின்பற்றி வாழ்வில் சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முர்ஸலீன் وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار. وقال النبي صلى الله عليه وسلم: الصدقة رد الكلى والبلاء، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் 4-5 தினங்களில் புனிதமான ஒரு இரவை நாம் சந்திக்க இருக்கிறோம். பராஅத்தினுடைய இரவை சந்திக்க இருக்கிறோம். அந்த இரவிலே இரவின் சிறப்பு சொல்லப்படும். இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இரவிலே தான் கலாக்கதிரை நியமனம் செய்கிறான். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அந்த இரவில் தான் இனி வருகிற காலத்திலே வரும் ஆண்டிலே இவர் இப்படி இருப்பார், இவர்கள் இருப்பார்கள், இவர்களுக்கு இரணம் இவ்வளவு கிடைக்கும், இங்கிருந்து வரும் என்ற பட்டியல்கள் எல்லாம் தயார் செய்து மலக்குகளிடத்திலே ஒப்படைக்கப்படுகிற நாள் தான் அந்த நாள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவனுக்குரிய கலாக்கதிரையும் தன் கைவசம் வைத்திருக்கிறார். எல்லாவற்றினுடைய கலாக்கதிரை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பினை ஆக்கியிருக்கிறார். குர்ஆன் முழுவதும் இதற்கு நிறைய ஆதாரங்களை அல்லாஹ் பேசுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கலாக்கதிரிலே அல்லாஹ் தந்தையை விட்டு பிரிக்க வேண்டும், கிணற்றிலே தள்ள வேண்டும், பிறகு காப்பாற்ற வேண்டும், அரசர்களுக்கு செல்ல வேண்டும், அதற்கு பிறகு அவர் அரியணை ஏற வேண்டும், மீண்டும் தந்தையை சந்திக்க வேண்டும், இதற்கு இடையிலே தந்தையினுடைய கண்ணை போக்க வேண்டும், மறுபடி சட்டையை கொடுத்து அனுப்பிய காரணத்தினால் கண் பார்வையை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் விதித்தான். அந்த விதி நடக்கிறது. பெரிய பெரிய விஷயங்களுக்கு விதி என்ற அர்த்தம் அல்ல, சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட விதிதான் முந்திக் கொள்ளும். நம்முடைய மதியில எந்த விதமான பயனும் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட இல்மு ரொம்ப குறைவான இல்மு. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லி இருக்கான், ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலா, நாயகமே உங்களுக்கு கொடுத்த கல்வி ஞானமே ரொம்ப குறைவுங்கிற அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, மூசாவே கடலிலே ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய அழகின் மூலமாக கடல் நீரை ஒரு சொட்டு எடுத்தால் கடல் நீர் குறையுமா என்று கேட்பார். குறையாது. இதை போன்றுதான் கல்வி ஞானம். என்னிடத்தில் இருக்கிற கல்வி கடலை போன்றது, நான் உனக்கு கொடுத்திருக்கிற கல்வி அந்த சிட்டினுடைய அழகிலே வாயில இருக்கிற ஒரு துளி நீரை போன்றது என்பார். இப்ப நபிமார்களுக்கே இவ்வளவு சொன்னா நம்முடைய அறிவாற்றல்களை எங்கே கொண்டு போய் சேர்ப்பது? கலாக்கதிரை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறார். உஹது போர்க்களம் நடப்பதற்கு முன்பதாகவே பெருமானாருக்கு ஜிப்ராயில் அறிவிக்கிறார்கள். பத்ர் போர்க்களம் நடந்து முடிகிறது. 70 பேர்கள் காபிர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். சஹாபாக்களுக்கு ஆனந்தம். இந்த கொலை செய்யப்பட்டவர்களை எல்லாம் என்ன செய்வது என்று பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலிடத்திலே வந்து சொன்னார்கள், நாயகமே இதை போன்ற அதி விரைவில் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் நாயகமே என்று ஒரு செய்தி வருகிறது. இந்த சந்தோஷத்துக்கு இடையிலே ஒரு துக்கம். எப்பொழுது என்று சொல்லப்படவில்லை. அடுத்த ஆண்டு உஹது போர்க்களம்.
நாளை போர்க்களம் என்றால் இன்றைக்கு பெருமானார் கனவு ஒன்று காணுகிறார்கள். மாட்டை அறுப்பதை போன்று பெருமானாரிடத்தில் இருந்த துல்பிகார் வாளினுடைய நுனி உடைபடுவதை போன்ற கனவு காணுகிறார்கள். இந்த போர்க்களத்திலே தான் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்றும் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அதனால் மதீனாவிற்குள்ளேயே நாம் போர் நடத்தலாம், மதீனாவை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறார்கள். ஆனாலும் கூட விதி முந்திக் கொண்டு செல்லும் என்று சொல்லுவார்கள் அல்லவா, விதிப்படிதான் நடக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா. இதை போல ஏராளமான சஹாபாக்கள் நாயகமே ஊருக்குள்ளே போர் வேண்டாம் நாயகமே, வெளியே செல்லலாம் என்று வெளியே சென்றார்கள். கடைசியிலே விதிப்படி நடக்கிறது. அன்று கண்ட கனவு இன்றைக்கு நிஜமாகிறது. 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். விதி என்னவோ அது நடந்தே தீரும். ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முன்னறிவிப்பும் செய்யுவான். இப்படி நடக்கும் என்பதை முன்னறிவிப்பு செய்து நடத்தி காட்டுகிறான். தன்னுடைய விதியை முன்னாடியே அறிவித்து நடத்தி காட்டுகிற ஆட்கள் அல்லாஹ்வுக்கு உண்டு. இதற்கும் ஹதீசுகள் ஏராளமாக சான்று சொல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, இவர்களின் மனைவி உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா ஒரு கனவு ஒன்று காணுகிறார்கள். ரசூலிடத்திலே வந்து சொன்னார்கள், நாயகமே நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? நாயகமே உங்களுடைய சதை துண்டு ஒன்றை வெட்டி எடுக்கப்பட்டு என்னுடைய மடியிலே போடுவதை போன்ற கனவு கண்டேன் நாயகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், என்னுடைய பேர குழந்தைக்கு நீ பால் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்க போகிறான். காலம் கடந்தோடுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவிற்கு பால் கொடுக்கிறார்கள். உம்முல் ஃபதுல் பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் உள்ளே வருகிறார்கள். நாயகமே நீங்கள் சொன்னது நடந்தது என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே ஜிப்ரீல் வந்து விட்டார்கள். பெருமானாரின் கண்களில் இருந்து கண்ணீர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள். சிரிக்க வேண்டிய நாயகம் அழுகிறார்கள். உம்முல் ஃபதுல் கேட்கிறார்கள், நாயகமே எதற்கு அழுகிறீர்கள்? அன்று சொன்னது இன்றைக்கு நிஜமாகி விட்டதே, பிறகு எதற்கு அழ வேண்டும்? இல்லை, ஜிப்ரீல் இப்பொழுது இறங்கினார்கள். சொன்னார்கள், உன்னுடைய பேர குழந்தையை பார்த்து நீ சந்தோஷப்படுகிறாய். இந்த பேர குழந்தை ஷஹீதாக்கப்பட்டுத்தான் இறக்கும். கர்பலா களத்திலே அந்த பேர குழந்தைகளுக்கு தீராத துன்பங்களை கொடுத்து கொல்லப்படும் என்று ஜிப்ரீல் சொல்லிவிட்டு சென்றார்கள். என்னுடைய பேர குழந்தை ஷஹீதாக்கப்படுவதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கிய கண்களோடு சொன்னார்கள். நடக்கிறது கர்பலாவிலே. கலாக்கதிரை யாரும் மாற்ற முடியாது. அம்மார் ரலியல்லாஹு தஆலா வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜிதை கட்டுகிற வேலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புழுதிகளை எல்லாம் துடைத்து விட்டு சொன்னார்கள், அம்மார் தக்துலுக அல்ஃபிஅத்துல் பாகியா, புரட்சி கும்பல் தான் உன்னை கொல்லும் அம்மார், நீ ஷஹீதாக்கப்படுவாய். முன்னறிவிப்பின் மூலமாக பெருமானார் சொல்லுகிறார்கள். அதை போன்றுதானே நடக்கிறது. புரட்சி கும்பல் முஆவியா ரலியல்லாஹு அணியில் இருந்து புரட்சி கும்பலால் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை பற்றி நாம் ஆய்வு செய்து பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்தில் இருக்கிறார்கள். அபூபக்கரும் இருக்கிறார்கள், உமரும் வருகிறார்கள், உஸ்மானும் வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானை மட்டும் தனியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். பேசிக் கொண்டிருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருக்கிற நீரை எடுத்து கொடுத்தார்கள். உஸ்மானை குடித்துக்கொள் என்றார்கள். உஸ்மான் குடிக்கிறார்கள். மீண்டும் குடித்துக்கொள் உஸ்மானி, குடிக்கிறார்கள். மீண்டும் குடித்துக்கொள் உஸ்மானி, குடிக்கிறார்கள். குடித்ததற்கு பிறகு நாயகமே இதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது கண்மணி நாயகம் சொன்னார்கள், ஒரு நாள் உஸ்மான் நீ நோன்பு நோற்றுக் கொண்டிருப்பாய். உஸ்மான், உன்னுடைய கடைசி நாளை பற்றி நான் சொல்லுகிறேன். நீ நோன்பு வைத்திருப்பாய், உனக்கு நீர் கிடைக்காது உஸ்மான். நோன்பு திறப்பதற்கு ஒரு மிடல் நீர் கிடைக்காது. உனக்காக ஹவுலுல் கௌசரிலே நான் நீரை வைத்துக் கொண்டு காத்திருப்பேன் உஸ்மான். அதனால் தான் இன்றைக்கே குடித்துக் கொள்ள சொன்னேன் உஸ்மான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சொன்னார்கள். அது நடந்தது. உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய அந்திம காலத்திலே 45 நாட்கள் முற்றுகையிடப்படுகிறது. ஈருலகத்தென்றல் பெருமானாரினுடைய 2 மகள்களை மணமுடித்தது இன்னூரை 2 பேரொழிக்கு சொந்தக்கார உஸ்மான். ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் என்றால் உஸ்மானினுடைய உள்ளம் படைத்து விடும். ஒரு முஸ்லிமுக்கு நீர் இல்லை என்று சொன்னால் ஒழுங்கு செய்வதற்கு நீர் இல்லை என்பதற்காக வேற ரூமாவை வாங்கி கொடுத்த உஸ்மான், மஸ்ஜிதிலே அதிகரிப்பு இல்லை என்பதை பார்த்தவுடனே மஸ்ஜிதை கட்டி கொடுத்த உஸ்மான், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திற்கு படையை தயார் செய்கிற பொழுது படைக்கு தேவையான பொருள்கள் இல்லை என்கிற பொழுது அள்ளி கொடுத்த உஸ்மான், 1 2 அல்ல 100 ஒட்டகைகளை சரக்கோடு கொடுத்த உஸ்மான். இன்றைக்கு 45 நாட்கள் உஸ்மான் முற்றுகையிடப்படுகிறார்கள்.
பெருமானார் தொழுத இடத்திலே தொழ முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரவுலாவை கண்டு களிக்க முடியவில்லை. கண்மணிக்கு ஸலவாத்தை எத்தி வைக்க முடியவில்லை. இந்த உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய அந்திம காலம் நோன்பு வைத்திருக்கிறார்கள். முதல் நாள் நோன்பு வைக்கிறார்கள். நோன்பு திறப்பதற்கு நாயிலாவிடத்திலே பானம் இருக்குமா என்று கேட்கிறார்கள். நங்கை நாயிலா, உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய மனைவி நாயிலா சொன்னார்கள், நம்முடைய வீட்டிலே நீர் இல்லை, நான் அங்கும் இங்கும் வாங்கி வருகிறேன் என்று சென்றால் புரட்சிக்காரர்கள் வெளியே செல்லுவதற்கு மறுத்து விடுகிறார்கள். நாயிலாவால் நீர் கொடுக்க முடியவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு கிணற்றையே வாங்கி கொடுத்த உஸ்மான் ரலியல்லாஹுவிற்கு இன்றைக்கு குடிப்பதற்கு நீர் இல்லை. கலங்கிய கண்களோடு தொழுகிறார்கள். அதற்கு பிறகு கண்டயர்ந்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தூங்குகிற வேளையிலே, நாயிலா இரவின் வேளையிலே அக்கம் பக்கத்திலே சென்று ஒரு விடல் கொஞ்சம் நீரை வாங்கி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு எழட்டும் கொடுக்கலாம் என்று எண்ணி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் தூங்காமல். உஸ்மான் ரலியல்லாஹு எழுகிறார்கள். ஃபஜ்ருக்கு பாங்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நீரை கொடுக்கிற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள், இன்றைக்கும் நான் நோன்பை நியத்து செய்து கொண்டேன் என்றார்கள். எனக்கு நீர் வேண்டாம், நோன்பை நியத்து செய்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு நடந்ததை சொல்லுகிறார்கள் உஸ்மான். அன்றொரு நாளே எனக்கு பெருமானார் நீர் கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கு நான் என்னுடைய கண்மணியை காணப் போகிறேன். என்னுடைய கண்மணி நீரை வைத்துக் கொண்டு எனக்காக இருக்கிறார்கள். நான் நோன்பு திறப்பது பெருமானாரினுடைய குவளையில் இருக்கிற ஹவுலுல் கௌசரின் மூலமாகத்தான் நான் நோன்பு திறப்பேன் என்று சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. அன்றைக்கு ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹ்வினுடைய கலாக்கதிர் தான் முன்பும். அல்லாஹ் விதித்த விதிதான், விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். நம்முடைய மனிதனுடைய மதியால் எதையுமே சாதிக்க முடியாது. மனிதனுடைய மூளை சுருக்கமானது. ஒரு வரலாறு ஒன்று கூட சொல்லுவார்கள். அபு அலியுல் ஜுப்பாய் என்ற ஒரு முஅத்தஸிலி இருந்தார். முஅத்தஸிலாங்கிறது ஒரு அணி. இன்னைக்கு பல அணிகள் இருப்பதை போன்று இஸ்லாத்துக்குள்ளேயே ஆட்டலாமா, ஆட்டக்கூடாதா, போடலாமா, போடக்கூடாதா, இப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்கி பேசுகிற அணிகளை போன்று அன்றொரு காலத்தில் இருந்த அணி முஅத்தஸிலா, கவாரிஜிகள் இப்படி எல்லாம் இருந்தாங்க. இந்த முஅத்தஸிலான்னா யாரு? ஒரு பெரும்பாவம் ஒருவன் செய்து விட்டார். சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அகீதா பிரகாரம் ஒருவர் பெரும்பாவத்தை செய்து விட்டார், அதற்கு தண்டனையை அணிவித்ததற்கு பிறகு சொர்க்கத்துக்கு போயிடுவார். அந்த பாவத்துக்கான தண்டனைக்கு பிறகு, ஏனென்றால் இவர் கலிமாவை சொல்லி இருக்கிறார், சொர்க்கத்துக்கு போயிடுவார். அதே நேரத்தில் கவாரிஜிகள் சொல்லுவார்கள், பெரும்பாவம் ஒருத்தை செஞ்சுட்டான்னு சொன்னா அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நிரந்தரமான நரகம் தான் சொல்றவங்க கவாரிஜிகள், கொள்கை குழப்பவாதிகள். முஅத்தஸிலா என்று சொன்னால் ஒருத்தர் பெரும்பாவம் செஞ்சுட்டான்னா அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு போக முடியாது. மன்சிலத்துன் பைனல் மன்சிலத்தை, இங்கு போக மாட்டான் அங்கு போக மாட்டான், நடுவிலே கிடப்பான். இப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் முஅத்தஸிலாக்கள். இந்த முஅத்தஸிலாக்களுடைய தலைவர் தான் அபு அலியுல் ஜுப்பாய். இவர்கிட்ட போய் அபுல் ஹசனுல் அஷ்அரி, இன்னைக்கு எப்படி மதுஹப்ல 4 இமாம்கள் இருக்கிறார்களோ அதை போன்று நம்முடைய அகீதாவுக்கு 2 இமாம்கள் இருக்கிறார்கள். இதை நாம் அறியறதே கிடையாது. நம்முடைய அகீதா கொள்கைகளை விளக்குவதற்கு 2 இமாம்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸினுடைய வழியிலே கொள்கையை விளக்குவார்கள். ஒன்று அபுல் ஹசனுல் அஷ்அரி, இன்னொன்று அபு மன்சூருல் மாத்துரிதி. 2 இமாம்கள் இருக்காங்க. இந்த அபுல் ஹசனுல் அஷ்அரி போய் கேட்கிறாங்க, அந்த முஅத்தஸிலாட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய கலாக்கதிரை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா உனக்கு? முஅத்தஸிலா சொன்னார், நல்லா தெரியும். அல்லாஹ்வினுடைய கலாக்கதிரை என்னுடைய அறிவால் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இவங்க கேட்கிறாங்க, 3 பேர்த்த அல்லாஹ் எழுப்புறான். ஒருத்தர் நீண்ட வயதை அல்லாஹ் கொடுத்தான், 90-95 வயசு, கிழட்டு சிங்கம், நல்ல அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்தான். இன்னொருத்தருக்கு அதே 90-95 வயசு, கெட்டாமல் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டான். எல்லாம் தீமைதான் 95 வயசு வரைக்கும். ஒரு சின்ன குழந்தை அதை சீக்கிரம் மௌத்தாக்கி போட்டான். சின்ன பையன்ல மௌத்தாக்குற 3 பேர்த்தையும் அல்லாஹ் எழுப்பி நிக்க வைக்கிறான். இப்ப இந்த சின்ன குழந்தை அல்லாஹ்வை பார்த்து கேட்டால் அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்? யா அல்லாஹ், எனக்கும் நீண்ட வயதை கொடுத்திருந்தால் அவரை போல நான் நல்ல மல் செஞ்சிருப்பேன்ல, 95 வயசை கொடுத்திருந்தேன்னா நான் நல்ல மல் செய்திருப்பேனே என்று அந்த குழந்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்? உடனே அந்த முஅத்தஸிலா சொன்னாரு, நீ பெரிய ஆளானா காபிரா போயிடுவே, நீ முர்த்தத்தா போயிடுவே, பாவங்கள் செய்வாய் என்பது எனக்கு முன்கூட்டியே தெரியும், அதனால தான் உன்னை சின்ன வயசுலயே நான் மௌத்தாக்கிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். உடனே மறுபடி
அபுல் ஹசன் அஷரி சொன்னாங்க, அப்ப இந்த 95 வயசு கிழவன் பாவமா செஞ்ச கிழவன் அல்லாஹ்வை பார்த்து, யா அல்லாஹ், என்ன நான் மட்டும் என்ன இழிச்ச வாயினா, என்னை சின்ன வயதிலே மௌத்தாக்கிட்டா நான் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவேன். 95 வயசு கொடுத்து பாவம் செய்ய வச்சது நீதானே, நீ அவனை மட்டும் அவனை ஒரு கண்ணோட்டத்திலே காணுகிறாயா, என்னை ஒரு கண்ணோட்டத்திலே காணுகிறாயா என்று அவர் கேட்டால் என்ன பதில் சொல்லுவான்? அல்லாஹ் மோத்தசிலி பேசாம வாயை மூடிட்டு இருக்கிறார், ஒன்னும் பதில் சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ்வினுடைய நிர்ணயம் என்ன என்று மனிதன் தன்னுடைய அறிவால் அறிந்து கொள்ளவே முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கலாக்கதிரை பற்றி பெருமானார் கண்டிக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய விதியை பற்றி பேசினால் உள்ளே சைத்தான் வந்து விளையாட ஆரம்பித்து உங்களுடைய மதியை கெடுத்து விடுவான், தவறிலே சென்று விடுவீர்கள் நீங்கள், அதனால் இதை நிறுத்தி விடுங்கள் என்றார்கள். ஆனாலும் ஒன்று கண்மணி நாயகம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அல்லாஹ் எந்த விதியை விதிக்கிறானோ அது நலவாகத்தான் இருக்கும். அல்லாஹ் விதிக்கிற விதி கைரா இருக்குமே தவிர ஷர்ரா போகாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு கிணத்துல தள்ளலைன்னா, அல்லாஹ்வினுடைய விதிப்படி கிணற்றிலே அவர் விழுகவில்லை என்றால் அவர் நாட்டுக்கு அரசராக இருக்க முடியுமா? 7 வருட பஞ்சத்தை நீக்கி இருக்க முடியுமா? உணவு மந்திரியாக இருக்க முடியுமா? ஏராளமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்களே, கனவு கலையினுடைய ஞானியாக ஆக முடியுமா? கனான்ல ஒரு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் அத்தாவும் மகனும் ஆட்டம் வச்சுக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான். நபியாக்க வேண்டும், அவரை உணவு மந்திரியாக்க வேண்டும் என்ற நீண்ட திட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிற நம்முடைய அறிவுக்கு எட்டல. ஏன் அவங்க அத்தாவுடைய அறிவுக்கு எட்டல? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அறிவுக்கே எட்டவில்லை. அல்லாஹ் விதி விளையாண்டது எவ்வளவு பெரிய நலவை அல்லாஹ் கொடுக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வீட்டுல தான் வளரணும்னு அல்லாஹ் விதிச்சிட்டான். அதுக்கு பின்னாடி வெளியேற வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். இல்ல ஃபிரௌனுடைய வீட்டிலேயே தான் இருக்கணும்னு அல்லாஹ் மட்டும் வச்சிருந்தான்னு சொன்னா, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெண் மக்கள் அவர் கல்யாணமே முடிச்சிருக்க முடியாது. மதியனுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுனால ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெண் மக்களை அவர் திருமணம் முடிக்கிறார். அல்லாஹ்விடத்தில் பேசுகிற ஆற்றலை பெறுகிறார்கள், கலிமுல்லாவாக மாறுகிறார்கள். இது எல்லாம் மாறினதுக்கு காரணம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், அந்த ஃபிரௌனிடத்திலிருந்து நீங்க வேண்டும் என்று அல்லாஹ் விதித்த விதி கைராக மாறியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், பெருமானாருக்கு அல்லாஹ் விதி. பெருமானார் அழுகிறார்கள், அல்லாஹ் மக்காவை விட்டு என்னை ஏன் வெளியாக்குகிறாய் என்று பெருமானார் கதறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய விதி, நீ அங்கே செல்ல வேண்டும். பெருமானார் மட்டும் மக்காவிலே இருந்திருந்தாங்க. 13 வருஷத்துல 81 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இன்னொரு 10 வருஷம் இருந்தாலும் இன்னொரு 50 பேர் 60 பேர் 100 பேர் தான் இஸ்லாத்துக்கு வருவாங்க. வெறும் 200 பேர் தான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெற்றியை நாடுகிறார். நாயகமே மதீனாவிற்கு செல்லுங்கள், லட்சக்கணக்கான பேர்கள் இஸ்லாத்தை தழுவுவார்கள். லட்சக்கணக்கான பேர் இஸ்லாம் ஆக வேண்டுமானால் மதீனாவிற்கு செல்ல வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய நாட்டம், விதி. பெருமானார் சென்றார்கள். ஆக அல்லாஹ் விதித்த விதி அத்தனையும் கைராகத்தான் இருக்கும். அதுல ஷர்ருக்கு வேலையே கிடையாது. அதனால நாம விதியின் மீது பழி போடக்கூடாது. நிறைய பேர் அப்படி எல்லாம் விதிப்படி நடக்கட்டும், நான் என்ன செய்வேன் என்று விதியின் மீது பழி போடக்கூடியவன் சரியான மனிதனாக இருக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு காலத்துல பெரிய திருடனை பிடித்து உமருக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறது. அந்த திருடன் பொதுவாகவே நிறைய இடத்துல திருடிட்டாண்டாக்கா அவனுக்கு ரொம்ப துளிர் விட்டு போயிடும். இன்றைக்கும் சிறைச்சாலைகளில் இருந்து வரக்கூடிய திருடர்களை பார்த்தால் முகத்துல சந்தோஷமா, பார்க்க போறவன் துக்கமா அவன் எப்படி இருப்பானோன்னு இவன் துக்கமா போவான், அவன் சந்தோஷமா வெளியே வர்றான். இதை போன்று உமரிடத்திலேயும் ஒருவன் சந்தோஷமாக சொல்லுகிறான், என்னடா பலமுறை நீ திருடி இருக்கிறாயே என்று உமர் ரலியல்லாஹு கேட்கிற பொழுது, நான் என்ன செய்வது, எல்லாம் அல்லாஹ்வினுடைய விதிதானே, நான் திருடன் என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான், தலையிலே திருடி கொண்டிருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு சாட்டை எடுத்து சவட்டு சவட்டு என்று சவட்டி அடித்து கடைசியில உமர் சொன்னாங்க, இதுங்க அல்லாஹ்வுடைய விதிதாப்பா, என்கிட்ட உதவாங்கணும்னு அல்லாஹ் எழுதிட்டான், நான் என்ன செய்வது, உமரின் தலையிலே அடிக்க வேண்டும் என்று எழுதிவிட்டான், அதனால் நான் அடித்து விட்டேன் என்றார்கள். அப்ப விதியின் மீது பழியை போடக்கூடாது. இந்த விதியை மாற்றுவது முடியுமா? அல்லாஹ் தஆலா விதியை நிர்ணயிக்கிற நாள் தான் ஷாபான் 15. இந்த விதியை மாற்ற முடியுமா நம்மனால என்றால், விதியை மாற்றுபவன் அல்லாஹ். மனிதன் 2 விஷயங்களை செஞ்சால் நான் விதியை மாற்றி கொடுப்பேங்கிறான் அல்லாஹ். 2 விஷயத்தால் நாம் விதியையே மாற்றலாம், நம்முடைய தலையெழுத்தையே மாற்றலாம். ஆக விதியை மாற்றுகிற ஆற்றல் அல்லாஹ் தன்னுடைய கைவசத்தில் வைத்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை மிஷ்காத் ஷரீஃபிலே, ஹதீஸ் ஷரீஃபிலே ரிவாயத் செய்வார்கள். ஆலமுல் அர்வாஹில இருக்கிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய புச்சலங்களை எல்லாம் அல்லாஹ் காட்டுறான். நபிமார்களை வலது பக்கத்தை தடவுனா நபிமார்கள் முழுவதும் உருவானார்கள். எல்லாத்தையும் காட்டும் போது ஒருவரை பார்க்கிற பொழுது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது, அளவு கடந்த பிரகாசம்.
அப்புறம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான், அல்லாஹ்விடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் இவ்வளவு பிரகாசமா இருக்குது இது யாரு? இவர்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ் தாவூதுக்கு வயசு எத்தனை? எனக்கு வயசு எத்தனை? உனக்கு வயது 1000, தாவூதுக்கு வயது 60. எந்த தந்தை தான் பொருந்திக்குவாரு? நம்மிடத்திலேயே ஒரு தந்தை 60 வயது வாழக்கூடிய தந்தையை பார்த்து உனக்கு வயசு 60, உன் பையனுக்கு வயசு 6 தான் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? யா அல்லாஹ் என் வயசுல இருந்து ஒரு 20 குடு, 26ஆவது வச்சுக்கிறோம் என்றுதானே சொல்லுவோம். அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெருந்தன்மையா விட்டுட்டாங்க. யா அல்லாஹ் 60 தானே, என் வயசுல இருந்து ஒரு 40 கொடுக்கிறேன், அதனால 100 இருக்கட்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தஆலா மாத்தி எழுதிட்டான். கடைசியில 960 வயசு ஆகுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. மலக்குல் மௌத் வந்து நிக்கிறார், ரூஹ் வாங்குறதுக்காக உலகத்துல வந்து நிக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லுகிறார், உங்க ரூஹ வாங்கலாம். என்ன 40 வயசு பாக்கியா இருக்குது? மலக்குல் மௌத் சொன்னார், அன்றுதான் நீ தாவூதுக்கு கொடுத்து விட்டாயே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறாங்க, நான்லாம் கொடுக்கல, நானெல்லாம் கொடுக்கவில்லை, நீதானே கொடுத்து விட்டாய். ஆதம் ஆதம் மறந்தார்கள். அன்று ஆதம் மறந்த காரணத்தினால் இன்றைக்கு ஆதமின் பிச்சலங்களும் மறக்கிறார்கள். ஆதம் ஆதம் அன்று மறுத்தார்கள், எனவே ஆதமுடைய பிச்சலங்களும் இன்றைக்கு மறுக்கிறார்கள். எவன் இன்னைக்கு ஏத்துக்கிட்டான்? தான் செஞ்ச தவறை மறுப்பதுதான் இவனின் வேலை. அப்ப அல்லாஹ் கலாக்கதை மாற்ற முடியும். மனிதன் 2 செயல்களை செய்தால் அல்லாஹ் மாற்றிக் கொடுப்பான். அதுல ஒன்று துஆவால் அல்லாஹ் தஆலா கலாக்கதை மாற்றுவான். அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான் துஆ செய்ய வேண்டும் என்று. அதுவும் குறிப்பா ஷாபானுடைய இரவுல முதல் வானத்தில் அல்லாஹ் வந்து இறங்கி நின்று கொண்டு, யாராவது பரிந்துரை செய்கிறீர்களா, துஆ செய்கிறீர்களா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். யாராவது உடல்நல கோளாறு உள்ளவர்கள் இருக்கிறீர்களா, கேளுங்கள், நான் சுகத்தை தருகிறேன். யாராவது நீங்கள் உணவை தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, உணவை நான் கொடுக்கிறேன். உணவிலே அபிவிருத்தியை செய்கிறேன், வியாபாரத்திலே அபிவிருத்தியை செய்கிறேன், தொழில்துறைகளை நான் திறந்து விடுகிறேன் என்கிறான் அல்லாஹ். அவ துஆவை கேட்டா அல்லாஹ் கலாக்கதிரையை மாத்திடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகள் இதற்கு ஆதாரம் உண்டு. தாயிஃப் நகரத்திலே பெருமானார் கல்லடி வாங்கி வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துஆ, அன்றைக்கு கூட பத்வா செய்யல கண்மணி நாயகம், செஞ்சிருந்தா அவங்க அன்னைக்கே காலி. 2 மலைகளினுடைய இடுக்குகளிலே மாட்டி அட்ரஸ் இல்லாமல் ஆகியிருப்பார்கள். ஆனால் பெருமானார் அன்றைக்கு கரம் ஏற்றினார்கள், யா அல்லாஹ் அவருடைய பிச்சலங்களை நீ மாற்றிக் கொடு என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஏற்றான். அவர்களுடைய கலாக்கதிரையை மாற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் நாள் வரை இஸ்லாமியர்கள் செழித்தோக்கக்கூடிய நாடாக, கனி வர்க்கங்கள் பல வர்க்கங்கள் அதிகமாக விளையக்கூடிய பூமியாக அல்லாஹ் தாயிஃபை ஆக்கி வைத்திருக்கிறார். துஆவால் மாற்றப்படும். பத்ர் போர்க்களத்துல என்ன இருந்தது? நம்ம இடத்துல துஆ தான் வெற்றிக்கு சரியான உபகரணமாக இருந்தது. பத்ர் போர்க்களத்தில் துஆ செய்தார்கள், வெற்றி நிச்சயமானது. இப்ப துஆவால ஒரு மனிதன் கலாக்கதிரை மாற்ற முடியும். இன்னொன்று உண்டு, சதக்காவால, அஸ்ஸதகத்து ரத்துல் கலா வல் பலா, தான தர்மங்களின் மூலமாக தகுதிக்கு ஏற்றவாறு தான தர்மம் செய்வதன் மூலமாகவும் கலாக்கதிரை மாற்றிவிடலாம். பெரிய பெரிய நபிமார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருத்தனுக்கு பத்வா செஞ்சு அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவர் காலி ஆயிடுவார், அதனால நீ எல்லா இடத்திலையும் சொல்லிவிடு, அவருக்கு கடுமையான நோயை கொடுத்து விட்டேன், இன்னைக்கே அவர் மண்டையை போட்டுருவார் என்று சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமா எல்லாத்திலையும் சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சாயந்தரமே செத்துருவாருன்னு நினைச்சது, அடுத்த நாள் காலையில அவர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கிறார் கனவீதிக்கு. யாரெல்லாம் என்ன விளையாடுகிறாயா? நான் வேற ஊர்ல இருக்க அத்தனை பேர்த்தையும் சொல்லிட்டேன் செத்துருமா, இன்னைக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், என் பேரையும் போட்டு உன் பேரையும் போட்டு இன்னைக்கு 2 பேருடைய பேருமே கெட்டு போச்சு. யா அல்லாஹ் என்ன நிலைமை என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், அவர் சதக்கா செய்தார், தான தர்மம் செய்தார், அதனால் அவருடைய வயதை நான் நீளமாக்கி விட்டேன், அவருடைய கலாக்கதிரை நான் மாத்திட்டேங்கிறான் அல்லாஹ். அப்ப தான தர்மங்கள் அஸ்ஸதகத்து ரத்துல் கலா வல் பலா, சோதனைகளையும் அது நீக்கிவிடும், கலாக்கதிரையும் அது மாற்றிவிடும். அந்த ஆற்றல் இந்த சதக்காவுக்கு உண்டு. அதனால ஷாபான் 15 வருவதற்கு முன்பதாகவே நிறைய சதக்காக்களை நம்ம செஞ்சுட்டு நிறைய துஆக்களை செஞ்சு அல்லாஹ்விடத்துல கேட்டா நம்முடைய நிலைமையே அல்லாஹ் தஆலா மாற்றிக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இந்த கலாக்கதிரை அல்லாஹ் ஏற்படுத்துறதுல ஒரு நுட்பமும் உண்டு. கலாக்கதிர் மட்டும் இல்லைன்னா ஒண்ணு ரொம்ப இன்பத்துல போயிடுவான் அல்லது ரொம்ப துன்பத்துக்கு போயிடுவான். துன்பத்திலே இருப்பவர்கள் கூட கலாக்கதிரை எண்ணுகிற பொழுது அவருக்கு துன்பம் குறையும். ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகன் இறந்து போகிறார். ஸைனப் ரலியல்லாஹு
ரலியல்லாஹு தஆலா கவலைப்படுகிறார்கள். அப்பொழுது கணவர் சொல்லுகிறார், நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அல்லாஹ் அமானிதமாக குழந்தையை கொடுத்தான், எடுத்துக்கொண்டான். கலா கதிர்படிதானே நடக்கும், நம்முடைய கையிலேயா இருக்கிறது என்கிற பொழுது ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. கலா கதிரை எண்ணுகிற பொழுது ஒரு மனிதனுக்கு துன்பம் குறைந்த ஆறுதல் கிடைக்கும். ஆயிஷாவினுடைய மடியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறார்கள். கடுமையான காய்ச்சல் பெருமானார். பொதுவாகவே பெருமானாரினுடைய காய்ச்சலை பற்றி நீங்கள் ஹதீசுகளிலே முழுவதையும் ஆய்வு செய்து பாருங்கள். நம்முடைய காய்ச்சலை போன்று பல மடங்கு அதிகமாக காய்ச்சல் இருக்கும். கம்பளி ஆடையை பெருமானார் போர்த்தி இருந்தால் அந்த கம்பளிக்கு மேலே கை வைத்தால் அது சுடும். கம்பளிக்கு மேல சுடுகிறது என்று சொன்னால் பெருமானாருக்கு எந்த அளவிற்கு காய்ச்சல் இருக்கும். ஆயிஷா கேட்கிறார்கள், நாயகமே உங்களுடைய காய்ச்சலை என்னால் தாங்க முடியவில்லை. மடியில படுத்திருக்கிறாங்க, என்னால் தாங்க முடியவில்லையே நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாம் அல்லாஹ் எழுதி வைத்தது என்றார்கள். கலாக்கதிர்படிதான் நடக்க ஆயிஷா. ஆயிஷாவினுடைய துக்கத்தை குறைக்கிறாங்க. கலாக்கதிரை ஒரு மனிதன் நினைக்கிற பொழுது துக்கம் குறையும். கலாக்கதிரை ஒரு மனிதன் நினைக்கிற பொழுது ரொம்ப உயர்வான சந்தோஷமும் குறையும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதற்கும் குர்ஆனிலே சான்று சொல்லுவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதையெல்லாம் கேட்கிறாங்களோ அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். யா அல்லாஹ் லா யம்தஇ லி அஹதின், யாருக்குமே இல்லாத ஒரு அதிகாரத்தையும் ஆட்சியையும் எனக்கு கொடு என்று கேட்டார்கள். ஜின்களுடைய ஆதிக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். இவனோட பல மடங்கு ஆற்றல் நிறைந்த ஜின்களினுடைய ஆதிக்கம் இன்னைக்கு வரைக்கும் இத்தனை அறிவியல் பெருகிவிட்டதே, இத்தனை விஞ்ஞானம் திளைத்திருக்கிறதே, ஜின் ஒன்று இருக்கா இல்லையானே கண்டுபிடிக்கல. ஜின் இருக்கா, அதனுடைய ஹக்கீகத் என்ன, அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன, எதுவுமே தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், ரெண்டு படைப்பினங்களை என்னை வணங்குறதுக்காகவே படைச்சிருக்கேன். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டான். இன்னைக்கு வளர்ந்த விஞ்ஞானம் கூட இன்றைக்கு ஜின்னை பற்றி எந்த விஞ்ஞானமாவது சொன்னதுண்டா? எந்த கல்லூரியிலாவது அதை பற்றி கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? அப்ப இந்த அல் குர்ஆனினுடைய அளவு, அதே போன்று அல்லாஹ்வினுடைய அந்த ஞானத்தினுடைய அளவை நாம் புரிந்து கொள்ளலாம். எனக்கு இதை கொடுன்னு கேட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் கொடுத்தான். யா அல்லாஹ் இதோடு மட்டும் இருக்கக்கூடாது, உலகத்தினுடைய சக்கரவர்த்தியாக நான் மாற வேண்டும். எல்லாரும் ஒரு நாட்டுக்கு ஆட்சி தலைவராக இருப்பாங்க. ஒரு நாட்டின் தலைவராக, நாட்டின் மன்னராக இருக்கலாம். உலகத்தையே ஆண்ட மன்னர் யார் என்றால் அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். அதை கொடு, அதையும் கொடுத்தாச்சு. யா அல்லாஹ் கண் சிமிட்டும் நேரத்திலே எங்கோ இருக்கக்கூடிய பில்கீஸினுடைய சிம்மாசனம், சிம்மாசனம்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஷேர் மாதிரி என்ற அர்த்தம் அல்ல. அந்த சிம்மாசனம் என்பது இந்த பள்ளியை விட அகலமானது. மிகப்பெரிய சிம்மாசனத்தை யாரெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஏற்கனவே தக்தீர்ல எழுதிட்டான், கொண்டு வந்துதான் ஆகணும்னு. அங்க ஒரு இறைநேசர் ஆசிம் பர்ஹையா அமர்ந்திருக்கிறார். அவர் சொன்னாரு, சுலைமான் கவலைப்படாதே, ஜின்கள் எல்லாம் சொல்லுகிறது 6 மணி நேரத்திலே கொண்டு வருகிறோம் என்று. 6 மணி நேரம் எல்லாம் எனக்கு போதாது. பில்கீஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலே ஏறி என்னை சந்திப்பதற்கு முன்னால் சிம்மாசனம் இருக்க வேண்டும். ஆசிமுன் பர்கையா பங்கரையான ஆணை பார்த்தா முசாஃபிர் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. சுலைமான் கவலைப்பட வேண்டாம், கண்ணை சிமிட்டும் நேரத்தில் நான் கொண்டு வந்து காட்டுகிறேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிம்மாசனம் உள்ள இருக்கிறது, அரியணையில் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்விடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அல்லாஹ் நான் கேட்டதை எல்லாம் நீ கொடுப்பது என்னை சோதிப்பதற்காகவா என்று கேட்கிறார்கள். எல்லாம் கொடுக்கிறியே, என்னை சோதிப்பதற்காக கொடுக்கிறாயா? யா அல்லாஹ் அப்படி கொடுத்தால் அந்த சோதனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. யா அல்லாஹ் உன்னுடைய விதி விட்டபடி அது நடக்கட்டும். அப்ப கலாக்கதிரை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருப்பது ரொம்ப சந்தோஷமும் கூடாதுங்கிறத அடிக்கிறதுக்காக, ரொம்ப கவலையும் கூடாது அதை குறைப்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கலாக்கதிரை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே கலாக்கதிரை மாற்றுகிற அதிகாரத்தை பெறுகிற நாள் தான் ஷாபான் 15. அந்த நாளிலே இன்றிலிருந்து துஆவின் மூலமாக, சதக்காவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க ஆரம்பித்தால் அல்லாஹ் கலாக்கதிரை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை இனிமையான வாழ்க்கையாக, நம்முடைய குடும்பத்தை நல்ல குடும்பமாக, நம்முடைய மனைவி மக்களை உத்தமர்களாக, நம்முடைய உணவிலே அபிவிருத்தியை, நம்முடைய தொழில்துறைகளிலே அபிவிருத்தியை, நம்முடைய மறியல்கள், நம்மள யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அந்த நோயை நீக்குகிற முறைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த நாளில் தான் முடிவு செய்கிறான். எனவே நாம் துஆவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே தவாவை பெற்றுக் கொள்ள வேண்டும். சதக்காவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் அந்தஸ்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹுரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.